யாரு கிடைச்ச மாந்தியோட தானியம் அதுதானே வெண்கடுகு சாதம். ஏற்கனவே நம்ம நிறைய மீட்டிங் சொல்லுங்க, லக்கணத்துல மாந்தி இருக்க பிரேத சாபம். அந்த பிரேத சாபம் முன்னோர்களுடையது. அதனால அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணா மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருந்த சாபம் சுமோச்சரமாக சொல்லி. எனக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா? குளிர வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க. அந்த காலத்துல மாந்தியோட சாபம். இந்த மாந்தியோட சாபம் அவங்களோட குடும்பத்துல யாராவது இருந்தா, லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல மூதாதிகள் போய் எங்கேயோட இறந்து போடுவாங்க. அது போய் கோயில் அடக்கமெல்லாம் போட மாட்டாங்க. அதனாலதான் அந்த கொடி வைக்காம விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாத்தான் இந்த லக்கணத்துல மாந்திக்கு அவங்க யாரும் தெரியாதவங்க அடக்கம் பண்ணாங்க இல்லையா? அதே போல நம்ம யாருமே தெரியாதவங்க எடுத்து அடக்கம் பண்ணா நம்ம வம்சத்துக்கே பிரேத சாபம் வராது. கரெக்டா? அப்ப அந்த சாபத்துக்கு செய்யலாம செய்யக்கூட சொல்லுங்க. இப்ப நீங்க பாருங்க, மேசத்துல இருந்து சிம்மம் எத்தனாவது வீடு சொன்னீங்க? 5வது வீடு. அதுல முதல் நட்சத்திரம் என்ன? மக நட்சத்திரம் என்ன கிரகம்? கேது. கேது என்பது மோட்சம். கேது என்பது திதி கொடுக்கிறது, மோட்சத்துக்கு போறது. அப்போ அந்த சிம்ம ராசிக்குள்ள அந்த கேது பகவான் எதுக்கு இருக்குதுன்னா, அது யாரோட வீடு சொன்னீங்க? சூரியனோட வீடு. சூரியன் அங்க எப்படி இருப்பாரு? அங்க மோட்சமும் கொடுக்கிறது இல்லையா? அதனால மேசத்துக்கு 5ஆம் இடம் என்பது ஜாதகத்துல 5ஆம் இடம் குழந்தையா? 5ஆம் இடம் மூத்த பையன் இல்லையா? பையன். அப்போ கேதுங்கிறது மோட்சம், சூரியனும் அது ஆட்சி. அப்ப அப்பா இருக்கும் போது மோட்சம் கொடுக்காதேன்னு சொல்லி வச்சுட்டான். எப்படி? சரி, நீங்க எல்லாம் பார்த்தா ஏதோ நீங்க சொல்லி கைதட்டிய புரியல. அப்பா இருக்கும்போது மகன் திதி கொடுக்க கூடாதுல்ல. அப்பா உயிரோட இருக்கும் போது மகன் திதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அது என்ன ராசிக்கு? அப்ப சூரியனோட வீட்டுல மக நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இருக்குது. கேது என்பது யார்? அது மோட்சத்து ராசி, அந்த மோட்சம். அப்ப ஒருத்தருக்கு திதி பிண்டம் எல்லாம் கொடுத்தது மோட்சத்துக்கு பொறுத்தான கொடுப்பாங்க. அது ஆட்சி வீடு சூரியனா இருக்கிறதுனாலதான் அப்பா ஆட்சியா இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்பா அவர் உயிரோட இருக்கும் போது திதி கொடுக்காதீங்க சொல்லி வச்சிருக்காங்க. கேட்டுங்களா? அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு திதி கொடுக்கலாங்களா? அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில அம்மாவுக்கு திதி கொடுக்கலாங்களா? புரியுதுங்க. அப்பாவுக்கு கொடுக்கலாமா? அப்பா தான் கொடுக்கணுங்க, நீங்க கொடுக்க முடியாது. தொப்பல்படி சம்பந்தம் உங்களுக்கு இருக்குது, ஆனா உயிரை உருவாக்குற சொந்தம் அவருக்கு தான் மெயினா இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு திதி சோறு போடுறது கரெக்டா போட முடியல. ஐயா நீங்க பாருங்க, தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன் சொன்னாங்க. அது என்ன லாஜிக்கு? காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் யாரோட வீடு? அப்பாவோட வீடு. சரி, அப்பா சப்போஸ் அப்பா இவர் ஒருத்தர் இறந்து போறாருன்னா கர்மஸ்தானம் எத்தனாவது வீடு வரும்? இருங்க இருக்குங்க, தகப்பன பண்ணிட்டீங்க. தாய்னு சொல்லுங்க. காலச்சக்கரத்துக்கு தாய் எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் தாய். அந்த தாய் இறந்து போயிட்டாங்கன்னா கர்மம் நடந்துருச்சுன்னா கர்மஸ்தானம் எத்தனாம் இடம்? 10. அப்ப 4ஆம் பாவங்கிறது கடகத்துல இருந்து 10ஆம் பாவம் எடுக்கிறாங்களா? ரைட். அப்போ அதுல என்ன கிழமை உச்சம்? அதனால தலைமகன் சொல்லுதா? அதனால தாயின் தலைவரும் வெளியிட்டு சொல்லுது. அதனால சனி நீசம். எப்படி? இதே தகப்பனுக்கு இளைய மகன்னா அதே மேசத்துல இருந்து 9வது வீடு எடுங்க, அதுக்கு 10வது வீடு எடுங்க. கண்ணினா இலசா? கண்ணினா இலசு. அதனால தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன். அதனால கொள்ளி வைக்கிறார். இந்த லாடம் சொல்லுங்க. அம்மா கிடைச்சிருந்தா கொள்ளி விஷயம். இனிமேல் முறையும் கொள்ளி வைக்க வேண்டாம்ல ஐயா, முறை மாத்த வேண்டாம்ல. அம்மாவுக்கு அப்பா தான் சாமியா செய்ய முடியாது. அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு செய்ய முடியாது. அது ரெண்டும் இல்லைன்னா இவங்க 2 பேருக்கு ஆத்ம சாந்தி பூஜை பண்ணலாம். முடியாது. யாரு இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கும் போது, அம்மா இறந்துட்டா அப்பா கொள்ளி அப்பாவோட இந்த செய்யும் காரியம் செய்யறது அந்த மாசமா சாயம்பரம் பண்றாங்க. அதே போல அப்பா இறந்து அம்மா இருந்தா மகன் செய்யலாம். இப்ப புரியுதா? பெண்கள் திதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லங்க. அதனாலதான் இங்க சித்தப்பா பெரியப்பாவை உறவு எடுத்துக்கிறீங்க. இங்க சித்தப்பா பங்காளி கூப்பிடு, இவர் 2 பேரும் இவரோட ரத்தம், எங்க அப்பாவும் அவங்க அப்பா ஒரு ரத்தம், அவரு பிறந்த வாரிசை கொண்டாந்து கூட்டிட்டு மொட்டை அடிச்சு ஏவகாரியம் பண்ணி
அவருக்கு உருவா கட்டி அவருக்கு சீர் செய்வதெல்லாம் பண்றீங்களா இல்லையா? இதனாலதான் சித்தம் பறிப்பேன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. பங்காளிகளை வாங்கப்பான் புரியுதுங்களா? சொல்லுங்க. இல்ல பரவாயில்லைம்மா பேசுங்க. ஐயா பங்காளிகளே இல்லைன்னா யார்தான் செய்யறது கேக்குறாங்க. பங்காளிகளே இல்லையாமா? அவங்க யாருமே இல்ல. நல்லா பாத்துங்க, பங்காளிகளும் இல்ல, அதுக்கு வாரிசுகளும் இல்ல. உண்மையாலுமே அவங்க பிறப்புல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தோஷம் இல்லையா? குழந்தையிலே இல்ல. அப்படி இருக்கிறவங்க பேரன் வந்து அதுக்கு உண்டான நியமகாரியத்தை செய்யலாம். ஏன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான். ஆனா தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொல்லும். அப்ப சொத்தை வாங்குறவர் இந்த கர்மாவை கழிக்கணும்ல. இல்ல பெண் வாரிசு, அவங்க பெண் வாரிசா அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்காம காசி போய் ஒரே யாகம் பண்ணிட்டு வந்துடணும். அங்க போய் கொடுத்துட்டா முடிஞ்சதுலங்க. கயாவிலேயே காசிலேயே போய் இந்த ஆண் வாரிசுகள் பெண் வாரிசுகள் எல்லாம் இந்த வம்ச விருத்தி ஆகாதனால இந்த ஜென்மம் இதோட முடிய போகுது. அவங்களுக்கு என்னங்க ஒரு ஜென்மம் வந்து முடிய போகுது. நல்லா பாருங்க, ஒரு தாத்தா ஒரு இரும்பு தூக்கி ஒரு காரணத்தை மேல வச்சுங்க, ஒரு இரும்பு கொண்டு போய் ஒப்படைங்க. இது ரெண்டும் ஒட்டு போட்டாரா? அப்பா தாத்தாவோட கர்மா நீங்க இரும்பு வந்துருச்சு, இது ஒரு வாரிசு. இன்னொரு இரும்பு கொண்டு போய் வச்சா ஒட்டு போட்டாரா? அப்படியே ஒரு 7 தலைமை வைக்கிறீங்க, ஒட்டுது. இந்த கர்மா எல்லாம் இருக்கு. இத்தனைக்கும் சேர்ந்து வாரிசு இல்லைன்னா போய் திதி கொடுத்துட்டு வந்து 7 தலைமுறை பிரபஞ்சத்துக்கே போயிடும். இனி அடுத்த ஜெனரேஷன் புதுசா சந்ததி உருவானா அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. பாசத்துக்காக ஒரு செய்வாங்க, புரிஞ்சுங்களா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஆண் வாரிசு, அதாவது பெண்கள் எப்படி கேட்டீங்கன்னாங்கம்மா, இன்னொரு வீட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்து அவங்க வம்சத்தை உருவாக்குறது பெண்ணா பிறக்க வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன பாவம் வச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணி இந்த கர்மா ஓய்யாதான் செய்த பாவம்னு சொல்றது. கடவுள் கொடுத்த கர்மா, கடவுள் கொண்டு வந்த கர்மா ஒண்ணு, கடவுள் கொடுத்த கர்மா ஒண்ணு. நம்ம பிறக்கும்போது ஏதோ பிறவி எடுத்து உங்களை போன ஜென்மத்துல அந்த பிறவியில கடவுள் கொடுத்த கர்மா ஒண்ணு, கொண்டு வந்த கர்மா நம்ம கொண்டு பூமி கொடுத்த கர்மா ஒண்ணு, நாம தெரிஞ்சே செய்த கர்மா ஒண்ணு. இந்த 3 சேர்ந்த ஒரு கர்மா. புரிஞ்சுதுங்களா? நாம தெரிஞ்சே செய்யறோம் இல்லைங்களா ஒரு பாவத்தை. இது தப்புன்னு தெரியுது, எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு சரியா போயிருக்கிறாங்க. அதனால சிலதுல பரிகாரம் ஜெயிச்சதில்ல, அனுபவிச்சுட்டு நாங்க. இப்ப ஒரு 500 கோடி சொத்து இருக்குது, ஒரு ஆள் ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க, பணத்தை வச்சு அவர் ரிலீஸ் பண்ண முடியல. அப்ப சில அனுபவிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அடுத்த அந்த பாவத்தை நம்ம. அதனாலதான் நீங்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு வேண்டுதல் வைங்க. நான் எழுத வேண்டாம், ஒரு சொல்லிடுறேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகி இந்த 9 நவகிரகங்களை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷம் பண்ணிட்டு போயிடும். எப்படி இப்ப இந்த பாட்டுல பாருங்க, இது நம்ம எழுதுனதுதான். முற்பிறவியில செய்த பாவம் அப்படின்னு என்னங்க, நம்ம முற்பிறவியில யாரும் தெரியாது. எழுதுறீங்க ஒரு நிமிஷம், நான் தரேன். முற்பிறவி ஒருத்தர் எல்லாம் வந்துடும். முற்பிறவியில செய்த பாவங்கள்னா போன ஜென்மத்துல நான் என்ன பாவமா இருந்தேன்னு தெரியும், நான் என்ன பண்ணேன்னு தெரியும், என்னோட பிறவி என்னன்னு தெரியாது. ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஓச்சப்படி இருந்து கொஞ்சம் எடுக்கிறோம், ஆனா உண்மையான ஒரிஜினல் என்னன்னு தெரியாது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரபஞ்சத்துல ஒரு பாட்டு, முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க. இனிமேல் நான் இந்த பிறந்துட்டு அடுத்த பிறவி எடுத்தாலும் நாம் செய்த பாவங்கள் தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க. இப்பிறவியிலேயே இந்த பிறவி நம்ம பிறந்த பிறவிலே இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில வந்த கர்ம வினைகளும், என்னோட அம்மாவை அப்போட ரத்தைய உடம்புல ஓடும் என் தந்தை வழியில வந்த கர்ம வினைகளும், என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும், நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினை இன்றோடு நொடி பொழுது நிவர்த்தி ஆகட்டுன்னு வேண்டிட்டா ஏற்று இந்த பாவத்துல உள்ளாம ஆகிடுது. கேட்டதாங்கம்மா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கோயில் பூமாலை எல்லாம் வச்சு தேங்காவளத்தோட லைன் நினைப்பீங்க. நல்லா பாருங்க, அந்த கோயிலுக்குள்ள போனது யாரும் எதையாவது நினைச்சு கும்பிடலாம். சாமியும் பார்க்க முடியல, எதையும் பார்க்க முடியல, பேச முடியல, ஒண்ணுமே இல்லை. என்ன கும்பிட்டனே தெரியாத நான் பொழுதவரை கோயில் நிற்கிறான். கட்டுக்கலாமா? அப்ப இந்த மூல மந்திரத்தை உள்ள நுழையும் போது
சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லலாம், கருவர் பக்கத்துல போய் சொல்லலாம், எல்லாத்தையும் ஏட்டு செட்டு கர்ம நிவர்த்தி ஆயிருமா. அப்ப இதுக்கு நாம கடவுள்கிட்ட வழிபாடு பண்றது என்னன்னு தெரியாது, ஆனா கடவுள்கிட்ட போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒருத்தர் கேட்டாரு, கடவுள் எல்லாம் உண்மையா? நான் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னாரு. நான் அவர் கையில வந்து நீங்க ரெண்டு பொருட்டை கையில கொடுத்துருங்க. யாராவது கேட்ட கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டார் ஒருத்தர். நான் ரெண்டு பொருளை கையில கொடுக்குறேன், இந்த பொருள்ல வந்து நீங்களே கடவுள் இருக்க இல்லையேன்னு நீங்க நம்பிக்கீங்கன்னு ராமேஸ்வரத்தை கூட்டிட்டு போனேன் வாங்கன்னு. இந்த ஓம் பண்ணும் போது ஒரு மரக்கட்டை இருக்குமா, மரக்கட்டை, இந்த கட்டையும் ஒரு கருங்கல்லையும் கையில் கொடுத்தேன். நான் சொல்றேன் கடவுள் இருக்குதுன்னு நான் சொல்றேன், கடல்ல போடுங்க. கட்டை மிதக்குச்சுன்னா கடவுள் இல்லை, கட்டை மிதக்குச்சுன்னா கடவுள் இல்லை, கல்லு மிதக்குச்சுன்னா கடவுள் இல்லை. கல்லு மிதக்கணும், கல்லு மிதக்குச்சுன்னா நீங்க சொல்றது கடவுள் இல்லை. கட்டை உள்ள போயிடுச்சுன்னா நீங்க சொல்றது சரி, கரெக்டா? அவன் கல்ல கொண்டு போய் போட்டா கல்ல எங்க போகும்? இது என்னோட கட்சி, அது நான் கல்ல போட்டா உள்ள போகும், நான் கடவுள் இருக்குதுங்கிற, நீ கட்டையே உள்ள போகுங்கிற, இந்த எடுத்து கட்டை போடுங்க. அவர் சொல்லிட்டாரு. அப்பவே இந்த விவாதத்துக்கு நான் வரலேன்ட்டார். புரிஞ்சுக்கலாம்? அவர் கையில ரெண்டு பொருளை கூப்பிட்டு நான் எதுவுமே பேசுறீங்கன்னு. உண்மையாலுமே ஒரு மரக்கட்டை தண்ணிக்குள்ள மிதங்கிறது உள்ள போகுதுன்னா மரக்கட்டையில கடவுள் இருக்க, உள்ள போயிருச்சு நம்புறேன். கல்லு மிதங்குதுன்னா நான் நம்புறேன், கல்லு மிதங்குல கல்லு உள்ள போயிருச்சு. அப்ப கடலை கொண்டு போய் நான் கல்லை போட்டேன்னே கடவுள் எங்க இருக்கிறாரு கேட்டாரு. இந்த கடலுக்குள்ள கொண்டு போய் கடவுள் உள்ள போய் பாரு, நீ போட்ட கல்லு கிடைக்குன்னு சொன்னேன். அதுவே கல்லுதான், அதுதான் தெய்வம். புரிஞ்சுக்கலாமா? அதே தெய்வம். உங்களுக்கு தெரியுமா கல்லுக்கு எவ்வளவு நீர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்லுக்குள்ள காத்து போகுது உங்களுக்கு தெரியுமா? கல்லுக்குள்ள காத்து போகுதுங்க, கல்லுக்குள்ள காத்து போகுது. நீங்க எவ்வளவு பேச வேணாலும் நீங்க தூளையும் கட்டிக்கங்க, கல்லுக்குள்ள காத்து போகுது, கல்லுக்குள்ள நீர் இருக்குது, கல்லுக்குள்ள பஞ்சபூதம் வேலை செய்யுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கல்லுக்குள்ள தேரை இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? கல்லுக்குள்ள தேரை இருக்கு, அப்ப காத்து இல்லாத எப்படி உயிரோடு இருக்கும்? அப்ப கல்லுக்குள்ள இருக்கிற கல்லுக்கு காத்து போய் அந்த தேரை உயிரோடு வச்சிருக்கா, கல்லுக்குள்ள காத்து போகுது இல்ல, பஞ்சபூதம் வேலை செய்யுது. அதனாலதான் கருங்கல்ல தெய்வத்தை படிச்சாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம நினைக்கிற கல்லு எதுவுமே இல்லைங்க, கல்லுக்குள்ள காத்து போகும். அப்ப நம்மளோட கல்லு எவ்வளவு கெட்டி,